மவுத்து எப்ப வரும் என்று தெரியாது. கை சேதமான விடயம் என்ன தெரியுமா? கை சேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆண்கள், சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வரார். எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும் போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல. பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின் வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்துல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல, மௌத்தாகினாய். வரலையா, காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்துல உயிரோடு இருக்க போகல வரலையா? இவ்வளவு கை சேதம். சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கபன் துணியால் தான் மறைக்கிறாங்க. இவ்வளவு கை சேதம் சகோதரர்களே! அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள் உலமாக்கள். விளங்கவில்லை. மூடுறா எப்ப புல்லா? தன்னை புல்லா மூடுகிறா எப்ப? ஜனாசாவாகத்தான் மூடுகிறா. ஆக இப்படியான கை சேத வாழ்க்கையை விட்டும் நாம் நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான். 2 வழியை காட்டி தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அல்லாஹ்ட மேல பழி போடலா யாருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட மேல யாருக்கும் பழி போடாது. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஹதைனாஹுன் நஜ்தைன். கெட்ட வழி நல்ல வழி 2யும் நான் காட்டி தந்து விட்டேன்.